திவ்யாவுக்கும் திவ்யாவோட வீட்டுக்காருக்கும் சண்டை நடக்குது. வேலைக்காரம்மா குறுக்க தடுக்க வராங்க. திவ்யா கோவம் வந்து வேலைக்காரம்மாவ அடிச்சிடுறாங்க. உடனே திவ்யாவோட வீட்டுக்காரர் திவ்யாவ அடிச்சிடுறாரு. திவ்யா அந்த வீட்டுக்காரருக்கு வந்து 2வது ஒய்ஃப் தான். அவங்கள மூத்த ஒய்ஃபு வந்து இறந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். திவ்யாவோட வீட்டுக்காருக்கும் வேலைக்காரம்மாவுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதில் ஒரு பொண் குழந்தையும் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் திவ்யாவுக்கும் சுத்தமாக ஆகாது. எப்போவுமே சண்டை போட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சண்டை ஜாஸ்தியாகிடுது. அந்த சண்டையில் அந்த பொண்ணு வந்து திவ்யாவை பிடிச்சி கீழே தள்ளிடுறா. பின்னாடி தலையில் அடிபட்டு திவ்யா மயக்கமாயிடுறாங்க. பட் இந்த வேலைக்காரம்மாவும் அந்த பொண்ணும் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு தூக்கு மாட்டி தொங்க விட்டுடுறாங்க. டாக்டரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, திவ்யா கீழே விழுந்ததுனால இறக்கல, உடம்புல பாய்சன் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த மூத்த சம்சாரத்தோட பையன் தான் திவ்யாவுக்கு விஷம் கலந்து கொடுத்துருப்பான். அவன் ஒரு 10 வயசு பையன் தான். ஆனால் டாக்டர் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அது வெறும் காஃப் சிரப் தான், அதுவும் பாய்சன் இல்லை, ஆனால் இவங்க உடம்புல இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான பாய்சன், அது எந்த டெஸ்ட்லையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த கேஸை வந்து 2 பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இன்ஸ்பெக்டர் விக்ரம், இன்னொருத்தர் வந்து அந்த திவ்யாவோட மச்சினன், அவர் பேர் வந்து ஆதித்யா, அவர் என்ஐஏ போலீஸாக இருப்பார். இந்த கண்டிஷனில் தான் திவ்யாவோட பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார்னா, நான் கொலை நடந்த அன்றைக்கி நைட்டு அங்கே வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆளை பார்த்தேன், அவன் ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு போனான் அப்படின்னு சொல்லுவார். அவங்க வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. உண்மையிலே ஒருத்தர் வந்துட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்க செய்யலை, வெளியிலேருந்து யாரும் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். இதை ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஆதித்யா இன்ஸ்பெக்டர் விக்ரம் மேலே ப்ளேம் பண்ணுவார். இன்ஸ்பெக்டர் விக்ரம் ஆதித்யாவை ப்ளேம் பண்ணுவார். இதை ஃபைனலாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் சஸ்பென்ஸு. ஃபைனலாக ஆதித்யா உண்மையை கண்டுபிடிச்சிடுவார். இன்ஸ்பெக்டர் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் முன்னாடியே பழக்கம். இன்ஸ்பெக்டர் விக்ரமுடைய சைல்டுஹுட் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏற்கனவே அவருக்கு அப்பா இல்லை, அவங்க அம்மாவும் ஒரு சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்து போயிடுவாங்க. அவரே படித்து அவராகவே ஹோட்டல்லாம் வேலை பார்த்து அப்படி தான் வளருவார். இந்த கண்டிஷனில் தான் திவ்யா அவர் லைஃப்பில் வருவாங்க. திவ்யாவும் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவங்க தான். சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் இன்ஸ்பெக்டர் விக்ரமுக்கு வந்து போலீஸ் ட்ரெயினிங்க்கு சென்னைக்கு போக வேண்டியது இருக்கும். அங்கே அவர் வந்து தன்னை நல்லாவே ப்ரூஃப் பண்ணுவார். அங்கே அவரோட உயரதிகாரி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. இன்ஸ்பெக்டர் விக்ரமுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும்னு நினச்சி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் திவ்யாவை அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் விக்ரம் லைஃப்பில் கம்ப்ளீட்டாக நல்லா செட்டில் ஆகிடுறாரு. நல்ல பேரும் புகழமாக இருக்கிறாரு. டிவி நியூஸ்லலாம் அடிக்கடி இன்டர்வியூ கொடுக்குறாரு. இதை பார்த்ததும் இந்த டைமில் திவ்யா திரும்பவும் விக்ரமாக காண்டாக்ட் பண்ணுறாங்க. நம்ம திரும்ப புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், பழைய மாதிரி லைஃப்பை எடுத்துகிட்டு போகலாம், எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவருக்கு அது பிடிக்கல, அவரோட கரண்ட்டில் இருக்கிற லைஃப்பை பிரேக் பண்ணிக்க அவர் விரும்பலை. பட் இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, இனிமேல்ட்டு உயிரோடு இருந்தால் நமக்கு பிரச்சனை, அவளை கொண்டுடணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு ஒரு மாஃபியா கேங் பிடிக்கும்போது கிடைச்ச ஒரு பாய்சனை வந்து அவரோட வாட்சோடைய இந்த நாபில் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு, இன்றைக்கி நான் அவனை மீட் பண்ண வரேன், நைட் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் திவ்யாவோட வீட்டுக்கு பின்பக்கமாக செவரியை குதிச்சு போகிறாரு. இவரை பார்த்தோன்னே அவங்க வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம் இவருக்கு வாட்சில் இருக்கிற பின் எடுத்து அவங்க நெக்கில் வந்து லைட்டாக பஞ்ச் பண்ணிடுறாரு. அது அவங்களுக்கே தெரியல. அந்த பாய்சன் வந்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணது 4 to 5 hours ஆகும். ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவங்க அப்படியே மயங்கிடுறாங்க, ஆக்சுவலி தூங்கிடுறாங்க. அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினச்சி அவர் எந்திரிச்சு எட்ட வராரு. அப்போ தான் அவங்க கண்ணை திறத்துக்கு கூப்பிடுறாங்க. விக்ரம், உனக்கு நம்ம குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இல்லையா அப்படின்றாங்க. அப்போ தான் தெரியுது அந்த குழந்தைய இவரோட கன்ஃபஸ் பண்ணதை வச்சுக்கிட்டு ஃபைனலாக அவர் ஜெயிலில் போட்டுடுறாங்க. இவர் ஜெயிலுக்கு போகும்போது திவ்யாவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ திவ்யா அங்கே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை திவ்யா கூட லைஃப் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு காட்டுறாங்க. ரியலி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் கொடுங்க. நரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.